வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் வியாபாரம் விமர்சனம் சார்ந்த இதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த வார ரிலீஸில் அச்சம் என்பது மடமேடா இந்த ஒரு படம் மட்டும்தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தினுடைய கதாநாயகன் எஸ்டிஆர், மஞ்சிமா மோகன் ஜோடி சேர்ந்திருக்கூடிய படம். இயக்குனர் கௌதம் வாசுதேவன், இசை ஏஆர் ரஹ்மான். ஏற்கனவே சிம்பு நடித்த 2 படங்கள் வாலு, இது நம்மாலு நல்ல வியாபாரமாக இருந்தால் கூட வசூல் ரீதியாக அந்த படங்கள் தோல்வி படமாக மாறிடுச்சு. இந்த படம் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஒன்று இருந்தது. ரெண்டாவதாக சிம்பு வச்சு படம் பண்ணுறதே ஒரு பெரிய ரிஸ்கான வேலை அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடைமுறை. இந்த சூழலில் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கக்கூடிய கௌதம் சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணதை தமிழ் சினிமா மிக ஆச்சரியத்தோடு தான் பார்த்தது. இருந்தால் நீண்டு கொண்டே போன ஒரு பயணத்தில் இந்த படம் முடிவுக்கு வந்து இந்த மாதம் போன வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. முதல் பாதி ஒரு கவிதைத்தனமாக நட்பையும் காதலையும் நீண்ட பயணத்தில் செல்லக்கூடிய ஒரு பகுதியாகவும், இரண்டாம் பகுதி ஆக்ஷன் பிளாக்காகவும், சிம்பு கூறிய ஆக்ஷன் பிளாக்காகவும் இந்த படத்தை திரைக்கதையை வடிவமைத்திருக்கிறார் கௌதம் வாசுதேவன். இந்த கதைக்குள் அல்லது இந்த கதை லாஜிக்கோடு இருக்கா இல்லது சரியா என்கிற விவாதத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த படத்தின் ரிலீஸுக்கு முதல் நாள் 2 நாட்களுக்கு முன்னால் இந்திய அரசாங்கம் 500,000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவது என்ற முடிவுக்கு வந்ததன் காரணமாக பொருளாதார முடக்கம், சில்லறை தட்டுப்பாடு, இது எல்லாம் தமிழகத்தில் நிலை வந்த சூழலில் இந்த படம் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஓப்பனிங்கே இருக்காது, வசூலே இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழலில் இந்த படம் முதல் நாள் தமிழகம் முழுவதும் அனைத்து மல்டிப்ளெக்ஸ் மால்லையும் பெருநகரங்கள்லையும் இந்த படம் அரங்கு நிறைந்த காட்சிகளாகவே ஓடி இருக்கிறது. முதல் நாள் 4,25,00,000 ரூபாய் இந்த படம் வசூல் செய்திருப்பது இன்றைய பொருளாதார முடக்கம், சில்லறை தட்டுப்பாட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே கருதப்படுகிறது. 16 கோடி ரூபாய்க்கு இந்த படம் தமிழ்நாடு உரிமை விற்கப்பட்டு இருக்கிறது. 3 நாட்களில் இந்த படம் தமிழ்நாட்டில் 11,18,00,000 ரூபாயை மொத்த வசூலாக பெற்றிருக்கிறது. 16 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படம் 22 கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் மொத்த வசூலாக பெற்றால் மட்டுமே வாங்கிய இந்த படத்தை தமிழகத்தில் ரிலீஸ் செய்திருக்கக்கூடிய விநியோகஸ்தர்களுக்கு லாபகரமான படமாக இருக்கும். அதற்கான சூழல் வரும் 2-3 நாட்களில் அரங்கேறுமா இல்லை நஷ்டத்தை இந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள் சந்திப்பார்களா என்பது இந்த வாரத்தினுடைய கடைசியில் தான் தெரியும். நன்றி. எங்களுடைய இந்த வியாபார ரீதியான விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கவில்லை என்றால் டிஸ்லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் உங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.